ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஃபின்பி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1 இல்லை 2 இல்லை 3 சேமிப்பு திட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்க போகிறது இந்த 3 சேமிப்பு திட்டத்தை பற்றி தாங்க. இதில் முதல் திட்டம் நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம், ரெண்டாவதாக மந்த்லி இன்கம் ஸ்கீம், மூணாவதாக மகிழா சம்மன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இதை 3 பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி சுகன்யா சமர்த்தி யோஜனான்ற ஸ்கீமை பற்றி போட்டிருக்கோம். இது வரைக்கும் அதை செக் பண்ணாதவங்க அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீமை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இந்திய பிரஜையும் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் அணுகி இந்த ஸ்கீமை வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீமை மைனர்ஸும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்க கார்டியனோ அந்த மைனர் பேரில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், இந்த ஸ்கீமில் மாதம் பணம் போட முடியாதுங்க. இந்த ஸ்கீமில் லம்சம்மாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கும். ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த லம்சம் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஆஃப்டர் தி மெச்சூரிட்டி. இந்த ஸ்கீமில் மினிமமாக 1000 ரூபாயிலேருந்து டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமமுக்கு தெர் இஸ் நோ மேக்ஸிமம் லிமிட் ஃபார் திஸ் ஸ்கீம். ஸோ மினிமமாக 1000 ரூபாயும் மேக்ஸிமமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். பட் லம்சம் மட்டும்தான், இங்கே நீங்கள் மாதம் போட முடியாது இந்த ஸ்கீமில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை பொறுத்தளவு இப்போதைக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.70. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தாங்க உங்களுக்கு டில் தி மெச்சூரிட்டி அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் இந்த ஸ்கீமை நீங்கள் வாங்கும்போதே அவங்களே டேட் போட்டு கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் டேட் போட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் 7.70 இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் என்னன்றதை போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இதில் உங்களுக்கு கேரண்டட் அமௌண்ட் ஆஃப்டர் மெச்சூரிட்டி கிடைக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன அமௌண்ட் வரப்போகுன்றது இப்போயே உங்களுக்கு அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பாஸ்புக்கில். நெக்ஸ்ட் திங், என்எஸ்சி. இந்த என்எஸ்சியை நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சில பேர் நம்ம வாடகை வீட்டில் இருப்போம், பக்கத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் இப்போ வேறு வீடு மாறதாக இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்கீமை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நீங்கள் இந்த ஸ்கீமில் நீங்கள் யாரை வேணால் நாமினியாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்தளவு நீங்கள் லம்சமாக போடும்போது அவங்க உங்கள் அமௌண்ட்டை போட்டு கொடுத்துருவாங்க. போட்டுட்டு உங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது ஒரு சாம்பிள் தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒருத்தர் இந்த ஸ்கீமில் லம்சமாக 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கிடுவோம். அவருக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, அவர் 5 lakhs போடுறாரு. இப்போ அதுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 7.70 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட். ஸோ ஆஃப்டர் தி மெச்சூரிட்டி அவருக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்ட அமௌண்ட் என்னமோ 5 lakhs. பட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டுமே பார்த்தீங்கன்னா 2,24,570 rupees கிடச்சிருக்கு. ஸோ அவர் மெச்சூரிட்டி ஆன 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7,24,517 ரூபா கிடைக்குங்க. இதுதான் நீங்கள் தேர்ட் டேபிளில் பார்க்கலாம். நீங்கள் செகண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருப்பேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது, ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்றதை நீங்கள் இந்த செகண்ட் டேபிளில் பார்க்கலாம் டீட்டெயில்டாக. நாம் இப்போ பார்க்க போகிறது செகண்ட் ஸ்கீம். நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம். எஸ், இந்த ஸ்கீம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது யாருக்கு தான் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இது எனக்கு ரிஸ்க்கு வேணாம், எனக்கு ஒரு மாதம் இன்கம் வரணும், ஒரு பென்ஷன் மாதிரி வரணும் அப்படின்றவங்க இந்த ஸ்கீம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் பீப்புள் இல்லை உமன்ஸ், மேக்ஸிமம் சேஃபர்ஸ், எனக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும், மாதம் ஒரு வருவாய் எனக்கு வரும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீமை தேர்ந்தெடுத்து இதில் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஸ்கீம் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு லம்சமாக போடுவீங்க, பட் உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மாதம் உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பிரஜை யாராக இருந்தாலும் ஓப்பன் பண்ணலாங்க. இண்டிவிஜுவலோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோ, இதை நீங்கள் ரெண்டு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணும்போது உங்களோட மினிமம் டெபாசிட் 1000 ரூபாயும் மேக்ஸிமமாக உங்களால்
9 லட்சம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஆஸ் எ சிங்கிள் அக்கௌண்ட்டாக. இதுவே நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போடும்போது உங்களுக்கு மினிமம் டெபாசிட்டாக 1000 ரூபாயும் மேக்ஸிமமாக 15 லட்சம் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாங்க. ஸோ நீங்கள் இப்போது சப்போஸ் எனக்கு அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது, 10 லட்சம் இருக்குது, இல்லை 12 லட்சம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபையோ உங்கள் லைஃப் பார்ட்னரையோ ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்ஸிமமாக 15 லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணிட்டு நீங்கள் இதில் வர பலனை பெற்றுக்கலாம். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.40. இதுவும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஃபிக்ஸ்ட் டில் தி மெச்சூரிட்டி ஆஃப் 5 இயர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த 5 வருஷமும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாது. ஈவன் தோ கவர்மெண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எந்த சேஞ்சும் இருக்காது. இது உங்களை எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகாது. ஸோ சேம் தான். இந்த எம்ஐஎஸ் அக்கௌண்ட்டுமே நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடைக்காது. உங்களுக்கு இதுலேயும் நாமினேஷன் ஃபெசிலிட்டி உண்டு. பட் நான் இதில் மென்ஷன் பண்ணலை. பட் உங்களுக்கு இதுலேயும் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி மாதிரி இந்த ஸ்கீமுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ஒரு நபர் லம்சம்மாக ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத இந்த ஸ்கீமில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காரு. அட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.40 அண்ட் அவருக்கு மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 5 years இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் அவருக்கு 3083 ரூபா கிடைக்கிதுங்க. அதாவது அவர் போட்ட 5 லட்சத்துக்கு அவருக்கு மாதம் 3083 ரூபா கிடைக்கும். ஸோ அவரோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,85,000. அவர் 5 வருஷத்தில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 1,85,000 வந்திருக்குங்க. ஸோ ஆஃப்டர் 5 years அவர் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அவர் அந்த எம்ஐஎஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் மொத்தமாக 6,85,000 கிடைக்கும் அவருக்கு. ஸோ அவர் போட்ட அமௌண்ட் 5 லட்சம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் எடுத்துக்குவார். பட் இன்ட்ரெஸ்ட் அவர் மாதம் 3083 ரூபா படி 1,85,000 ஆல்ரெடி அவர் ரிசீவ் பண்ணியிருப்பார். இந்த லாஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு மாதம் 3083 ரூபா கணக்கு போட்டு ஸோ ஒரு வருஷத்துக்கு 37,000 அவருக்கு கிடைக்கும். ஸோ 5 வருஷத்துக்கு அவருக்கு 1,85,000 கிடைக்குது. ஸோ இதுதான் நீங்கள் 3வது டேபிளில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட 3வது ஸ்கீம் பற்றி. இந்த ஸ்கீம் பேர் பார்த்திங்கன்னா மஹிளா சம்மன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இந்த ஸ்கீமை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து 1st April 2023 தாங்க லான்ச் பண்ணாங்க. ஃபார் உமன்ஸ் அண்ட் மைனர் கேர்ள்ஸ். இது வந்து பெண்களுக்காகவே பிரத்யேகமாக நம்ம அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தாங்க இந்த ஸ்கீமு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட்டாக இதிலே நீங்கள் லம்சம் பண்ண முடியும். நீங்கள் மாதம் பணம் போட முடியாது. பட் நீங்கள் லம்சமாக ஒரு அமௌண்ட்டை போடலாம். அண்ட் இதுக்கு மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா வெறும் 2 years தாங்க. இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது மினிமமாக 1000 ரூபாயும் அண்ட் மேக்ஸிமமாக 2 லட்சம் வரைக்கும் தான் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்க முடியும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7.50 per annum இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட். இதில் பார்ஷல் வித்ராயல் வந்து இருக்குது. பட் ஆஃப்டர் 1 year நீங்கள் இதில் பார்ஷல் வித்ராயல் பண்ணிக்கலாம் அப் டு 40% ஆஃப் டெபாசிட் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா லம்சம் போட்டிருக்கீங்க, நீங்கள் பார்ஷல் வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் அதில் இருந்து 40%, அதாவது நீங்கள் அதிகபட்சமாக 40,000 மட்டும்தான் அதிலேருந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இதில் முக்கியமாக என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து ஒரு லிமிடெட் ஆஃபர் தாங்க. இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து 2 years கொடுத்த காரணமே இது வெரி லிமிடெட் ஸ்கீம் மட்டும் தான். மேபி இதை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை அவங்க இதோட ஸ்டாப் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யாராவது இந்த ஸ்கீமில் நீங்கள் இதை டெபாசிட் பண்ண விரும்புனீங்கன்னா இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31st March 2025. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல கவர்மெண்ட். மேபி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இதோட ஸ்டாப் பண்ணால் பண்ணிக்கலாங்க. ஸோ யாராவது இதில் டெபாசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் 31 March 2025 போய் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயும் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அண்ட் இதுலேயும் அதை முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கீமை நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது.
இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். அது முன்னாடி நம்ம 2 ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு உமன் அவங்க 5 lakhs டெபாசிட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 lakhs at the rate of 7.5%, 2 years மெச்சூரிட்டி பீரியட். ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃப்டர் 2 years அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமா ஒரு 80,110 ரூபா கிடைக்குது. ஸோ ஆஃப்டர் 2 years அவங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5,80,110 ரூபா கிடைக்குங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிளில் இயர்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ மொதல் வருஷம் 38,567 ரூபாயும், ரெண்டாவது வருஷம் 41,542 ரூபாயும் சேர்த்து 80,110 ரூபா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இது ஒன்லி ஃபார் உமன்ஸ் அண்ட் மைனர் கேர்ள்ஸுங்க, நாட் ஃபார் ஆல். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நமக்கு முடிவுடையது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். நம்ம சேனலில் மற்ற வீடியோஸும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.